E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க் நம்பர் 2 இன் தமிழ்நாடு பை IIRF. இந்த வகை கவுன்சிலிங்கில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், சவால் வந்து, அதாவது கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த அப்பாவும் பையனும் விளையாடுறாங்கல்ல காலையில் 6 மணி 7 மணி 6:45 போல், இந்தியா முழுக்க நிறைய பார்த்துருக்கேன். இது ஒரு திங்கிங். அதாவது காலையில் எழுந்தால் என் பையனோட விளையாடணுன்றது ஒரு திங்கிங் எத்தனை பேர்ட்டு இருக்குது. படிப்பு இவங்களை இங்கே இழுத்துட்டு வந்துடும். ஆனால் படிப்பை கடந்த சராசரி மனிதர்களோட பேசுகிற படிப்பு தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன். எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்றதுனால 100 ரூபாய்க்கு பதில் 110 கொடுக்குறேன். வாங்கிட்டு அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு அப்படி காமிச்சிட்டு நான் என்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கானது. அதுக்கு மேலே நான் ஆசைப்பட்டேன்னு வைங்களேன், அது அவருக்கானது. நான் நினச்சா 4 கேள்வியை கேட்டு உங்களை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு ஆனால் அதை நான் டே 1 அப்படி செய்கிறதில்ல. முழுக்க கேட்கறதுன்னு ஒரு இடத்த நோக்கி நகர்றேன். அப்போ ஒரு நல்ல கவுன்சிலர், நல்ல லிசனராக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் திங்கிங், லாங்குவேஜ், பிஹேவியர், பிலீஃப்ஸ் இப்படி ஒன்று இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாதான்றான். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும்னா, உங்களுக்கு புரியிற மாதிரி எனக்கு ஏன் சொல்ல தெரியாமல் போச்சு. எங்கே நிறுத்தணுமோ நிறுத்தி அந்த மடை மாற்றுதல் கரெக்டாக நடக்கணும். இந்த தகுதி இருக்கணும். இருந்தால் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் ஃபேஸ் பண்ணதுன்றது வந்து எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ புத்தக வாசிப்பு வந்து எனக்கு இயல்பாகவே இருந்ததுனால, ப்ளஸ் நான் மனிதர்களை நிறைய சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால இது எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி இப்போ நீங்கள் ஆஷா பாக்யராஜ் அவங்கள பார்த்துருப்பீங்க. அவங்க இப்படி படித்து வர்றவங்க தான். அவங்கள வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு போக்சோ சார்ந்த ஒரு கவுன்சிலிங்கில் ஜட்ஜு வந்து மேடமை கூப்பிட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் தீர்ப்புக்கு போனாங்க. அப்போ ஒரு ஜட்ஜு வந்து அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு போக்சோ கேஸுக்காக போனவங்களை நீங்கள் கொஞ்சம் இங்கே உட்காருங்கம்மா அப்படின்னு உட்கார வச்சு, அதுக்கப்புறம் வந்த 4-5 கேசஸ்க்கும் உங்கள் பார்வை என்ன அப்படின்னு கேட்டுட்டு, அந்த உங்கள் பார்வைன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, உங்களது வித்தியாசமாக இருக்கே, அந்த வித்தியாசமாக இருக்குன்றது தான் NLPயோட ஸ்ட்ரென்த். ஏன்னா அது திங்கிங்கில் கை வைக்கும், இல்லை லாங்குவேஜில் வைக்கும், இல்லை பிஹேவியரில் வைக்கும், இல்லை பிலீஃப்ஸில் வைக்கும். ஸோ அப்படி தான் இது. ஸோ அப்படி படிக்கணும், அப்படி படிக்கலாம். இப்போ என்னை பொறுத்தளவு இது எங்கிட்ட படிக்கிறதுன்னு வரும்போது ஒரு 1.5 வருட 2 வருட பயணம். இந்த 2 வருடத்துக்குள்ள நிச்சயமாக லைவாக நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கும், நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியது. ஆமாம், கேஸ் ஸ்டடீஸ் வந்து நிறைய பண்ணிடுவோம், நேரடியாக சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் புத்தக வாசிப்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா புத்தக வாசிப்பில் வந்து இப்போது ஆட்டோபயோகிராஃபி அல்லது பயோகிராஃபி, அது உண்மையாக பொய்யான்றது வேறு. அந்த பயோகிராஃபியிலேருந்து நாம் என்ன கற்றுக்குறோன்றது தான் நமக்கு தேவை. அந்த வாசிப்பு வந்து அதிகமாகணும். நான் இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஸ்டீவாக பற்றி சொல்லியிருப்பேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நின்றுருந்தாருன்னா 4 வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டன் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த ஒரு திங்கிங்கை அவரே கிராஸ் பண்ணதுனால வந்தது தான் நமக்கு இப்படி ஒரு சாம்பியன். கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு அவரே. இது செல்ஃப் ரியலைஸ்டு. கரெக்ட். ஆனால் சில பேருக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நடக்காது. அங்கே தான் ஒரு கவுன்சிலர் தேவைப்படுறாரு. அப்புறம் நீங்கள் ஒரு கிளாசிக்காக ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு கவுன்சிலர் வந்து நல்ல ஜட்ஜா லாயரா? அதுக்கு என்னோட பதில் வந்து நான் ஜட்ஜ்மெண்டல், நான் ஆர்குமெண்டல். நீங்கள் நான் ஆர்குமெண்ட்டும் பண்ணக்கூடாது, நான் ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்கள உணர வச்சுட்டா, அவங்க என்னவா இருக்காங்கன்னு உணர வச்சுட்டா, ஐ திங்க் இது வந்து ஓரளவுக்கு சரியாக வரும். இந்த வகை கவுன்சிலிங்கில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், சவால் வந்து, அதாவது கவுன்சிலர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அசாத்தியமான லிசனிங் தேவைப்படும். ஓகே, நான் இதுவரை ஒரு பிரச்சனையை பற்றி ஒருத்தங்க பேசும்போது
நான் இதுவரை கேட்டதுலேயே ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு லிசனிங் அப்படின்னா 6 மணி நேரம் 45 நிமிடம் எதிர்த்தரப்புலேருந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 6 hours 45 minutesக்கு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதுவே ஒரு திங்கிங் தான். அப்படின்னா இவ்வளோ நாள் இதை சொல்ல முடியல. யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? கணவர், 2 குழந்தைங்க, மாமனார் மாமியார். அப்போ அவங்கள்ட்டெல்லாம் சொல்ல முடியல. அப்போ இத்தனை பேர்கிட்ட சொல்லாதான் ஒரு ஆள் சொல்ல முடியல. ஆமாம், சொல்ல முடியல சார். சரி, இப்போ சொல்லிட்டீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு என்னவோ இப்போ கவுன்சிலிங் முடிஞ்ச மாதிரியே இருக்குது சார் சில பேர். ஏன்னா இது சொல்கிறது தான் சொல்லலைன்றது தான் பிரச்சனையே. இப்போ இவங்கள போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, அதை பண்ணுங்க, அவங்க தான் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்றாங்களே. அதாவது இதை சொல்லிட்டேன், இதுவே போதும் அப்படி. இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி சொல்கிறது. பட் அதுவும் ஒரு விதமான அந்த அளவுக்கு தாட் ப்ராசஸில் நாம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி லிசனிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கவனம், இப்போ வாசிப்பு இருக்கணும், லிசனிங்கில் நல்ல கவனம் இருக்கணும். அதற்கு பிறகு என்னுடைய ஒரு பார்வை வந்து இந்த தினசரி வாழ்க்கையை போட்டி போட்டு வாடுறாங்கல்ல. பழம் வைக்கிற அம்மா, பூ வைக்கிற அம்மா, மூட்டை தூக்குறவர், சாலை பணியாளர், கடினமாக உழைக்கிறவங்க, இவங்க கிட்ட பேசுவதன் மூலம் எனக்கு என்னமோ இவங்க வந்து எல்லா வசதியும் குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையை எளிமையாக வாழற பேட்டர்ன்ஸும், எல்லா வசதியும் இருந்து வாழ்க்கையை குழப்பிக்கிற பேட்டர்ன்ஸும், இந்த ரிச் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது சூப்பர் ரிச் கிளாஸ், இங்கே இது நடக்கும். எல்லாருக்கும் காலையில் எழுந்திரிச்சு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதான் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. நீங்கள் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு திங்கிங். இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு திங்கிங். ரோட் சைடில் ப்ளூ கலர் அந்த லாரிக்கு மேலே போட்டு கட்டுவாங்களே, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அந்த மூட்டையெல்லாம் வச்சுட்டு லாரிக்கு மேலே மழை வந்தால் தார்பாலி. நீங்கள் ரோட் சைடில் ப்ளூ கலர் தார்பாலினை கட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு குடும்பம் வசிக்கும். நீங்கள் காலையில் 7 மணிக்கு பாருங்கள், அந்த குடும்பத்தில் அம்மா வந்து வெளியில் போய் கொஞ்சமாக பால் வாங்கிட்டு வந்து விறகு மூட்டி அதில் அந்த பாலை சுட வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அப்பா இருக்கார்ல, அதே ரோட் நம்ம நடந்து போகிறது தான், அந்த பெடஸ்ட்ரியனில் அதே ரோட்டில் அப்பா நடுவில் உட்காந்துருப்பார், ஓரமாக உட்காந்துருப்பார். சின்ன பையன் இருப்பான், அந்த பையனு கூட அப்பா ஒரு பால் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருப்பார், தூக்கி போடுவார் ரோட்டில். நான் சொல்கிறது ரோட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, அந்த பக்கமும் இந்த நடந்து போகிற பாதையிலையும் இதை பேலன்ஸ் பண்ணி தூக்கி போடுவார். அவன் தூக்கி போடுவான், விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா வந்து காஃபி சாப்பிட்றதுக்கோ டீ சாப்பிட்றதுக்கோ ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த அப்பாவும் பையனும் விளையாடுறாங்கல்ல காலையில் 6 மணி 7 மணி 6:45 போல், இந்தியா முழுக்க நிறைய பார்த்துருக்கேன். இது ஒரு திங்கிங். அதாவது காலையில் எழுந்தால் என் பையனோட விளையாடணுன்றது ஒரு திங்கிங். எத்தனை பேர்ட்டு இருக்கு? இதே அப்பா வயசில் இதே பையன் வயசில் 1 கோடி வச்சிருக்கிற 2 அப்பா பையன் விளையாடுறாங்களா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி வரும், இந்த 1 கோடி எதுக்கு? எதுவும் இல்லை, கணவன் மனைவி குழந்தைன்னு மகிழ்ச்சியாக வாழ முடியுது, எல்லாருக்கு வாழ முடியல. அப்படின்றப்போ அந்த திங்கிங் உதைக்குது. எங்கேயோ அந்த திங்கிங் வேறு பக்கம் போயிடுச்சு. பணம் சேர்க்கறதுல போயிருக்கோம், சமுதாயத்தில் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுல போயிருக்கோம், குழந்தைங்களை விட மனைவியை விட தொழில் தான் முக்கியம் அப்படின்னு அங்கே போய் ஒரு உறவு கொண்டாடுறதுக்கு போயிருக்கோம். அப்போ அதை அரெஸ்ட் பண்ணால் திரும்ப இங்கே வரும். இப்படி தான் இந்த படிப்பு போகும். ஸோ இப்போ அங்கே தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களோட திறமையை கண்டுக்கிறது இல்லை. பேரண்ட்ஸுக்கு வந்து பையன், அதாவது வாட் தே சி வாட் தே வாண்ட் டு சி. பையன் வந்து ஸ்கூல் மீட்டிங்கில் ஹெட்மாஸ்டர் வந்து என் பையன் பேரை கூப்பிடுவார், ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் நீ தான் சொல்லுவார், எல்லோரும் கை தட்டுவாங்க. உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லணும் போல் இருக்குன்னு சொல்லணும். இப்போ என் பையன் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க சார், கூப்பிடவா நான் மேலேன்னு கேட்கணும், அவங்க பர்மிஷன் கொடுக்கணும், நாங்கள் எந்திரிச்சு வரணும், வரும்போது எல்லோரும் கை தட்டணும். இது நீங்கள் பார்க்க விரும்பினது. ஆனால் உங்கள் பையன் அநேகமாக இந்தியாவில் பெஸ்ட்டு லெக் ஸ்பின்னராக அடுத்த லெக் ஸ்பின்னராக இருக்கக்கூடும். அது நீங்கள் பார்க்காது.
இப்போ நீங்கள் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கீங்களோ அதுதான் பிரச்சனை. அந்த பேட்டர்னை உடைச்சு என்னமோ ஒரு நல்லது இருக்கே அப்படின்னு பார்க்க வைக்கிறது இருக்குல்ல, இந்த வேலையை தான் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே நான் செய்கிறேன். அந்த ஒரு ஸ்கில் என்பது கொஞ்சம். ஆமாம், இப்போ இந்த படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கில்லை நோக்கி இவங்க வரணும். படிப்பு இவங்களை இங்கே இழுத்துட்டு வந்துடும். ஆனால் படிப்பை கடந்த சராசரி மனிதர்களோட பேசுகிற படிப்பு தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த சராசரி மனிதர்கள் வந்து பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நான் வந்து இப்போ நம்ம எபிசோடில் வந்து புத்தகம் ரெஃபர் பண்ணுறோம், இன்டர்வியூ ரெஃபர் பண்ணுறோம், படம் ரெஃபர் பண்ணுறோம். அது மாதிரி சாமானிய மனிதர்களை நான் சந்தித்ததையே ரெஃபர் பண்ணுறோம். அதில் ஒரு செய்தியை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். குஜராத்தில் நான் வந்து ரூரலில் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய செருப்பு வந்து பிஞ்சு போச்சு. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு குஜராத்தி தெரியாது, அவருக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அவர் அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருக்கார். ஆனால் தொழில் தெரிஞ்சவங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லைன்னுவாங்க. அதனால் நான் செருப்பு எடுத்து இப்படி காமிக்கிறேன், அவர் சிரிக்கிறார், அப்படின்னு வாங்கிக்கிறாரு, தைக்கிறாரு. எவ்வளவு எல்லாம் முடித்தாச்சு, எவ்வளவுன்னு கேட்டால் அவருக்கு எனக்கு மொழி தெரியாதுன்னு தெரியும். அதனால் ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று எடுத்து அதில் வந்து 100 அப்படின்னு எழுதுகிறார். அது ஒர்த்து தான், 100 ரூபா அளவுக்கு தைக்கிறதுக்கான ஒர்த்து அது. ஏன்னா அவர் வந்து அதை மட்டும் தைக்கலை, மொத்த செருப்பினுடைய ஒரு அனுபவசாலி இதை பண்ணுவான். இதுதான் திங்கிங். ஒரு பிரச்சனைக்கு தான் அது வந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் பார்த்து வைப்பான், இனிமேல் பிரச்சனை வரக்கூடாதுன்றது. அப்போ ரைட் சைடில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு என்கிட்ட இப்படி காமிச்சார் அப்படின்னா நான் தைக்க சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த செருப்பு ரெடி. எனக்கு அவர் பேசவே இல்லையே, பேசாமலேயே புரிஞ்சிக்கிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்றதுனால 100 ரூபாய்க்கு பதில் 110 கொடுக்குறேன். வாங்கிட்டு அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்குறாரு. திருப்பி கொடுத்துட்டு அப்படி காமிச்சிட்டு அவர் சொன்னதை வந்து அந்த நேரம் வந்த ஒருத்தர் எனக்கு இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறார். நான் என்ன வாங்கணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கானது. அதுக்கு மேலே நான் ஆசைப்பட்டேன்னு வைங்களேன், அது அவருக்கானது, எனக்கானது இல்லை, அது அவருக்கானது. அவர் இன்னொன்று, நான் இப்போ உங்கள்கிட்ட வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கானது ஒருவேளை நான் குறைவாக வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், அது 100 ரூபாய்க்கு பதில் 80 ரூபா வாங்கியிருந்தேன், நீங்கள் 110 தயாராக இருக்கீங்க, ஆனால் நான் 80 தான் வாங்கினேன்னா இந்த 30 அவர் எப்படியும் கொண்டு வந்துடுவார். இப்படி தான் வரணும்னு இல்லை, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அது எப்படியோ வந்துடும், நான் டிசர்வ் பண்ணுறது கண்டிப்பாக எப்படியோ வந்துடும் அது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இப்போ இந்த திங்கிங் இருக்குல்ல, இது கார்ப்பரேட்டில் வருஷம் 10 கோடி சம்பாதிக்கிறவர்கிட்ட இது இருந்தால் சந்தோஷம், இது இல்லை, அதான் பிரச்சனையே. அப்போ இந்த திங்கிங்கை ரெஃபரன்ஸை கொண்டு வந்து அங்கே வச்சா சரியாயிடுவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கவங்க உடனே எடுத்துருவாங்க, எனக்கு எல்லாம் தெரியுன்றவங்க கடைசியாக எடுப்பாங்க. அப்போ ரொம்ப பொறுமையாக, இப்போ நீங்கள் கவனித்தல்லையே மிக மிக சேலஞ்சிங்கான ஒரு கவனித்தல் வந்து லிசனிங்கில் கவனிக்கிறது தான். இப்போ நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க, 10வது நிமிஷம் எனக்கு ஆன்சரிங் இருக்குது, ஆனால் நீங்கள் முடித்தது வந்து 100வது நிமிஷம். இந்த 90 நிமிஷம் இந்த ஆன்சரை நான் இங்கே வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தேன்ல, அதுதான் கவுன்சிலிங்கினுடைய முதல் பகுதி. நான் நினச்சா 4 கேள்வியை கேட்டு உங்களை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு, ஏன்னா இப்படியெல்லாம் பார்த்தா எல்லாரையும் பார்க்க முடியாதுங்க அப்படின்லாம் பண்ணலாம், ஆனால் அதை நான் டே 1 இருந்து அப்படி செய்கிறதில்ல, முழுக்க கேட்கறதுன்னு ஒரு இடத்த நோக்கி நகர்றேன். அப்போ ஒரு நல்ல கவுன்சிலர் நல்ல லிசனராக இருக்கணும், புத்தக வாசிப்பு ஹெவியாக இருக்கணும், சராசரி மனிதர்களோட பேச்சு, சராசரிக்கும் கீழே இருக்கிற மனிதர்கள் இருக்காங்களே அவங்க வீட்டுக்கே போகலாம். என்ன ஆச்சரியம்னா, நம்ம வீட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு வந்திருக்கிறவங்க சரியானவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வீடு வேணால் சின்னதாக இருக்கலாம், நீங்கள் அங்கே ராஜாவாக உணர்வீங்க, அவ்வளவு சிறப்பாக அவங்கள கவனிப்பாங்க. இந்த விஷயங்களை செய்கிறவங்களா இருந்தால், இப்போ நீங்கள் ஆஷா பாக்யராஜ் பற்றி பேசினா அவங்க செய்கிறாங்க, இப்போ நம்ம பேசினதெல்லாம் செய்கிறாங்க. கீர்த்திகா அவங்களும் இதே மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து செய்யும்போது சராசரி மனிதர்களை போய் பார்க்குறது. இப்போ கூட ரீசெண்டாக பெல்காமில் வந்து தேவதாசி கம்யூனிட்டிக்கு போய் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு போகிறாங்க, கவுன்சிலிங். அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம்ன்றேன் நான். நம்ம போய், அதாவது அவங்க இன்னும்
தீண்டத்தகாதவங்களோ இல்லை, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. ஆனால் நம்ம கவுன்சிலிங்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா எல்லாமே அப்படியே காரில் வந்து இறங்குவாங்க, நம்ம பண்ணுவோம் போவோம், அப்படிலாம் இல்லை. எந்த விதமான மனிதர்களாக இருந்தாலும் முதல்ல அவங்கள்ட்ட நம்ம பேச தயாராக இருக்கோமா, இல்லை நம்ம பார்வையிலே ஒரு கிளாஸை வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா அன்ஃபிட். எனக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் லெசன்ஸை சொன்னவங்க சாதாரண மனிதர்கள். அவங்கள்ட்ட நேர்மையும் உண்மையும் உழைப்பையும், அதாவது வளர்றப்ப நன்றி உணர்வை வந்து அவங்க பார்வையில் கடவுளுக்கும் அதெல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப இயல்பான மனிதர்கள். அவங்க கூடலாம் பேசுகிற பக்குவம் இருந்தால், ப்ளஸ் இந்த படிப்பு இருந்தால், ப்ளஸ் புத்தக வாசிப்பு இருந்தால், எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் தன்னை மாற்றிக்கொள்கிற திறமை இருந்தால். வர்றவங்களை மாற்றிக்கிறது இல்லை, வர்றவங்களை எப்படியாவது மாற்றிடுறது இல்லை, வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அப்புறமா வர்றவங்களை மாற்றுறது, இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இதை ஃப்ரண்ட்டில் எடுத்து படித்து வரலாம். சூப்பர் சார். ஸோ நிச்சயமாக உங்களோட கருத்து வந்து பல பேருக்கு கவுன்சிலராக வர்ற ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கும் நம்புகிறோம் சார். உங்கள் நேரத்துக்கும் பொறுத்தவரை ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.